I'm a peaky blind. You are my reminder. Play it like a fight. ஹாய் டிஜிடி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் ஓடிஆர், அதாவது ஓடிஆர் ஆஃப் ரோடிங் டிரைவிங் கேம். அதான் கைஸ், இந்த கேம் இருக்கிறதுலே சூப்பராக இருக்கும் கைஸ். 500 MB தான் இருக்கிறதுலே மொபைலுக்கு நல்ல ஒரு ஓப்பன் வேர்ல்டு டிரைவிங் கேம்னா அதுதான் கைஸ். நீங்கள் ஹியூமனாகவும் ப்ளே பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு பர்சனில் வச்சு ப்ளே பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா சினிமேட்டிக் வியூ கூட இருக்குது கைஸ். இருங்க வண்டியில் ஏறி காமிக்கிறேன். வண்டியில் ஏறினா கூட கிட்ட போய்ட்டு அதை கிளிக் பண்ணணும். ஏறிட்டு வியூஸை இங்கே பாருங்கள். முதல்ல இதுக்குள்ள வியூ இருக்கா, அதை கிளிக் பண்ணாலே சேஞ்ச் ஆகும் கைஸ். ஃபஸ்ட்டு பர்சன் வியூ, சினிமேட்டிக் வியூ கூட இருக்குது கைஸ். உங்களுக்கு வேணும்னா அதை போட்டு பாருங்கள், நல்லா தான் இருக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்கேன், இப்போ கூட யூஸ் பண்ணுறேன், வேணால் பாருங்களேன். சூப்பராக இருக்கும் கைஸ். அந்த வியூ தான் இருக்கிறதுலையே. ஃபஸ்ட்டு பர்சனில் வச்சுட்டு டக்குன்னு மாற்றிடுங்க. ஃபஸ்ட்டு பர்சனில் பார்த்துட்டு இருக்கும்போதே மாற்றிட்டிங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு இது சினிமேட்டிக் வியூ கிடைக்கும். இருங்க இப்போ நான் நவுறேன் பாருங்கள். இதே மாதிரி தான் கைஸ், சூப்பராக இருக்கும் கைஸ். சினிமேட்டிக் வியூ இந்த கேமில் வெறித்தனமாக இருக்கும். இங்கே பாருங்களேன், அதுலேயும் இது ஆஃப் ரோடிங் வண்டியானே தெரியாத அளவுக்கு மாற்றி வச்சுருக்காங்க. ட்ரிஃப்ட்லாம் சில்லுன்னு போகுது கைஸ். அங்கே பாருங்கள். இதில் உங்களால் லோடு கூட எடுத்துகிட்டு போக முடியும் கைஸ். இருங்க நான் வேணா இப்போ லோடு ஒன்று எடுத்து காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதில் லோடு அங்கே இருக்குது பாருங்கள். மனுஷன் நீங்கள் போனீங்கன்னா லோடு கொடுக்காது. நீங்கள் உங்களோட வண்டியை தான் எடுத்துகிட்டு போகணும். இப்போ அந்த மைனிங்லேருந்து கல் எடுக்கலாம் பாருங்களேன். அதில் கெட் அதை கொடுத்தீங்கன்னா இது கொடுத்துருவாங்க. பின்னாடி பாருங்கள் வால் மாதிரி தொங்குது. அதை இப்போ நீங்கள் அதை சொல்கிற இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் வைக்கணும் கைஸ். நான் வச்சிட்டேன், ஆனால் இது வச்சதுக்கப்புறம் ஒரு ஆடு மட்டும் வரும் கைஸ். அதாவது நீங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு ஆடு வரும். ஓப்பன் வேர்ல்டு சுற்றும் போது ஆடு வராது. அது ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இப்படி ஒரு கேமை எவன்டா க்ரியேட் பண்ணான்னு பார்த்தா இது அதை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் எவன் க்ரியேட் பண்ணானோ புண்ணியவன் சூப்பராக க்ரியேட் பண்ணியிருக்காங்க கைஸ். நைட்லாம் கூட மாறுவதில்ல. இல்லை மல்டிப்ளேயர் கூட இருக்குது கைஸ். மல்டிப்ளேயர் இருக்குது. உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட நீங்கள் விளையாடிக்கலாம் கைஸ். ஓப்பன் வேர்ல்டை எங்கே வேணால் சுற்றி பார்க்கலாம். இதில் காசு கொடுத்து தான் வண்டி வாங்குற மாதிரி இருக்கும். ஹெலிகாப்டர், போட்ஸ்லாம் இருக்குது. இதில் உங்களுக்கு தனி மேப்லாம் கூட இருக்குது கைஸ். அதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். 10,000 கொடுத்தீங்கன்னா, அதாவது காசு கொடுத்துன்னா இந்த இப்போ நான் சொன்ன எல்லாருமே காசுனா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க அந்த காசு கிடையாது கைஸ். அதாவது இந்த கேமில் கொடுக்கக்கூடிய காயின்ஸு, அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த டெசர்ட் மேப் ஓப்பன் ஆயிடும். அதுதான் கைஸ் இருக்கிறதுலே சூப்பராக இருக்கும். இருங்க இந்த லோடு முடிச்சாச்சு. அந்த மேப்பு சூப்பராக இருக்கும் கைஸ். அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி காப்பர் காயின்ஸு, சில்வர் காயின்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். டாஸ்க்கு முடித்தாலும் தருவாங்க. வீடெல்லாம் கூட கட்ட சொல்லுங்க கைஸ். அப்புறம் இங்கே ஒரு ஹெலிகாப்டர் இருக்குது பாருங்களேன். ஹெலிகாப்டர் இங்கே அங்கே இருக்குது கைஸ். அப்புறம் இங்கே சினிமேட்டிக் வியூவில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது இந்த காயின்ஸ் எல்லாம். அப்புறம் இது உங்களுக்கு நிறைய பைக் இருக்குது கைஸ். அப்புறம் இந்த பில்லெல்லாம் அது என்ன சொல்லுவாங்க, வைக்கோல்லாம் எடுத்துகிட்டு போய் வேறு ஒரு இடத்துல வைக்கணும். அந்த மாதிரிலாம் கூட டாஸ்க் இருக்குது. இல்லாட்டி மரக்கட்டை எடுத்துகிட்டு போய் வைக்கணும். இந்த மாதிரி நிறைய டாஸ்க்கு இருக்குது கைஸ். அதுக்குண்டியே தனியாக வண்டிலாம் இருக்குது. நீங்கள் இதில் கூட எடுத்துகிட்டு போகலாம், ஆனால் அதில் எடுத்துகிட்டு போகிறது இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கணும். இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஏற்றுக்கங்க கைஸ். கன்ஃபார்ம் நீங்கள் ஏற்றுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ எனக்கு ஒரு அடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிஃபிகேஷனாக இருக்கும். ஓகேவா? வாங்க இப்போ இதில் என்னென்ன அங்கே பாருங்கள் கைஸ். நான் அசைஞ்சால் அந்த மரமும் அசைஞ்சிருது. நான் அதுக்கிட்ட போனால் அது அசையும் போது அங்கே பாருங்களேன். அதுக்கப்புறம் பில்லு கூட அசையுது கைஸ். இந்த பில்லு கூட நம்மளால் எடுக்க முடியும். அதுக்குன்னு தனியாக இருக்குது. அது என்ன பைக்கோட பில்லா, அதை கூட நம்மளால் எடுக்க முடியும். சாக்கடையில் வண்டி மாட்டிக்கிச்சுன்னா ஒரு வண்டி போட்டு தான் இழுத்தாகணும். அந்த மாதிரி கூட இருக்குது. இதில் நிறைய இது இருக்குது கைஸ். GTA 5 மொபைலுக்கு ஒரு பீட்டா வெர்ஷன் விட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் கைஸ். இவன் ஓடுறதான் ஒரு மாதிரி இருக்கும் பாருங்களேன். பாருங்க, இப்படி குனிஞ்ச மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம். இதில் நீ ஸ்பீடாக ஓட விட்டிங்கன்னா ஒன் சைடாக சாய்வான் வேறு. இதில் இருங்க, இதில் நீங்கள் வண்டியில் இது எங்கன்னா இடிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், அப்புறம் நீங்கள் சரி பண்ணுற வரைக்கும் சரியே ஆகாது கைஸ். பக்கத்தில் இருக்க அந்த ரிப்பேர் டூல் அழுத்தணும். நான் இப்போ ரிப்பேர் பண்ணுற மூடில் இல்லை. நான் அப்போ இங்கே பாருங்க, இங்கே ஒரு பிளேஸ் கூட இருக்குது கைஸ். ஒரு ஆஃப் ரோடிங் பிளேஸ் இருக்குது. இருங்க அங்கே போய்ட்டு மீட் பண்ணுவோம். அது சூப்பரான பிளேஸ் கைஸ். கைஸ் வந்துட்டோம். இந்த இடம் தான். இங்கே பாருங்களேன், இந்த வண்டி ஆஃப் ரோடு ஏறவே மாட்டேங்குது. நல்ல ட்ரிஃப்ட் அடிக்குது, ஒரு சைடாக இழுக்குது கைஸ். இப்போ பாருங்கள், நான் ஓட்டுவோம் பாருங்களேன்.
லைட்டாக திருப்பினோம்னா ஸ்வைன்னு திரும்பிட்டு போயிடும் கைஸ். அங்கே பாருங்கள், நான் கஷ்டப்பட்டு தான் திருப்பி திருப்பி ஓடிக்கிட்டு இருக்கேன். மரத்தில் இடிக்குது வேறு இதில். இருங்க, இந்த மலைக்கு மேலே ஒரு கொடியெலாம் இருக்குது கைஸ். அந்த கொடியை வந்து ரொம்ப ஹைட்டில் வச்சுருப்பாங்க. நம்ம மனுஷனா மாதிரி தான் போய் எடுக்க வேண்டியதாக இருக்கும் வண்டியிலேருந்து இறங்கி. இருங்க, பிரேக்கை போடுவோம் கைஸ். இதில் டார்ச்சு கூட இருக்குது, அதான் ஹெட்லைட்டு. அப்புறம் வந்து கயிறு போட்டு இன்னொரு வண்டி இழுக்காட்டுக்காண்டி அதை கொக்கி, இந்த மாதிரி நிறைய இருக்குது பார்க்கறதுக்கு. ஹாரன், அப்புறம் வந்து பிரேக்கு, இதெல்லாம் நிறைய இருக்குது கைஸ். நான் வந்து இருங்க மலைக்கு மேலே போக ட்ரை பண்ணுறேன். மேலே வந்து ஒரு ஃபுட்பால்லாம் இருக்கும் கைஸ். நான் விளாண்டுருக்கேன் இதுக்கு முன்னாடி, கொரோனாவில் தான் விளாண்டேன். வந்து இது அப்போ வந்து ஃபுட்பால்லாம் இருந்துச்சு. இப்போ இருக்கான்னு பார்க்குறேன் இருங்க, அப்டேட்டில் மாற்றிருப்பேன் என்னன்னு தெரியல. அப்போ ஃபுட்பால்லாம் இருந்துச்சு நான் விளாண்டப்ப. ஒரு கலர் ஃபுட்பால், அது சூப்பராக இருந்துச்சு கைஸ். நான் நான் தள்ளிக்கிட்டே போவேன். அது ஒரு இதெல்லாம் வந்து நவுந்து ஓடியே போயிடுச்சு ஒரு அடியாக தண்ணியில். அதுக்கப்புறம் வந்து ஒரு வாட்டி கண்டுபிடிச்சேன், அது வேணான்ட்டு விட்டுட்டேன். இப்போ இருங்க மேலே போய் பார்ப்போம். அந்த ஃபுட்பால் தான் வெறித்தனமாக இருக்கும் இந்த இடத்துல. அப்புறம் இங்கேருந்து ஒரு ரேம்ப்பு மாதிரி இருக்கும் கைஸ். அங்கேருந்து ஜம்ப் பண்ணால் வந்து காசு கொடுப்பாங்க. அது காசு மேலேயே ஜம்ப் பண்ண விடுவாங்க. இருங்க அங்கே போயிடலாம் நம்ம. கைஸ் இங்கே பாருங்கள், நான் சொன்ன இடம் வந்துருச்சு. இந்த இடம் தான். இருங்க இறங்கிடுவோம். இறங்கியாச்சு. இங்கே பாருங்கள், இந்த இடம் தான். இங்கேருந்து ஜம்ப் பண்ணால் காசு கொடுப்பாங்க. அப்போ இங்கே பாருங்கள், இங்கே அந்த ஃபுட்பால் இருக்குது பாருங்கள். இந்த ஃபுட்பாலை தான் சொன்னேன். அது ஐயோ ஒரேடியாக உருளுதே. தப்பான டைரெக்ஷனில் உருட்டி விட்டு ஒரேடியாக உருளை விட்டேன் கைஸ். அவ்வளோதான். இனிமேல் அதை நம்ம தேடி தான் கண்டுபிடிக்கணும். அது எங்கே இருக்கோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கூட நான் தனியாக வீடியோ கூட போடுறேன் கைஸ். நீங்கள் வேணால் கேளுங்க. அதை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உருண்டுகிட்டே இருக்கும் கைஸ். அது பாட்டுக்கு அதை கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு. இருங்க இதுலேருந்து ஜம்ப் பண்ணிடுவோம். தாவிடா. ஆகா, ஸ்லோ மோஷனா. வா, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க கைஸ். பாய்.